ஹலோ கைஸ், ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஐபிஎல்க்கு அப்புறம் என்ன கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. அதாவது ஒரு டெஸ்ட் 3 ஓடியை வந்து ஆட போறாங்க. அதாவது இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ரொம்ப இந்தியாவில தான் வச்சு நடக்க போகுது. வரிசையா பார்த்துடலாம். முதல் டெஸ்ட் எங்க நடக்க போகுதுன்னா நியூ சண்டிஸ்கர்ல வச்சு நடக்குது கைஸ். ரொம்பவே சூப்பரான கிரவுண்டு. நம்ம இந்தியன் டைமிங் தான் ஆரம்பிக்க காலையில 9:30 மணிக்கு. இதுக்கான ஸ்குவாட் அப்டேட் நான் கடைசியில் சொல்றேன். அடுத்து 3 ஓடிஐ மேட்சஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூன் 13, அடுத்து ஜூன் 17, ஜூன் 20 இந்த மாதிரி 3 ஓடியை வந்து ஆடுறாங்க. முக்கியமா விராட் கோலி ஆட போறாரு. ஒரு மேட்ச் வந்து தரம்சாலாவில் நடக்கு, இன்னொரு மேட்ச் வந்து லக்னோ, இன்னொரு மேட்ச் வந்து சென்னையில் நடக்கு. இந்த 3 மேட்சும் நம்ம இந்தியன் டைமிங்ல மதியம் 1:30 மணிக்கு எப்பவும் போல வந்து கிளீனா ஸ்டார்ட் ஆயிரும். வாங்க ஸ்குவாட பார்த்துலாம் விரும்புறேன்னு. அதாவது டெஸ்ட் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கேப்டன் யாரும் பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் தான் கேப்டனாக வந்து இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், அப்புறம் படிக்கல் வந்திருக்காரு கைஸ். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. ஆனால் இந்த ஸ்குவாடில் எனக்கு மிஸ் பண்ணுற ஒரு ஆள்னா நம்ம தளபதி மட்டும்தான், ரவீந்திர ஜடேஜா. அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மற்றபடி பவுலிங் கைஸ் பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சிராஜ் இருக்காரு எப்பவும் போல. அதுக்கப்புறம் அந்த ஹர்ஷ் தூபே இந்த ஐபிஎல்ல நல்லா பண்ணாரு, அவரையும் எடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஓவரால் டெஸ்ட் ஸ்குவாட் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா த்ரூவ் ஜூரேலும் ரிஷப் பண்ணிட்டு அவர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்குவாட் இருக்கு. டெஸ்ட் ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஆப்கானிஸ்தான் அடிச்சிடலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கைஸ், அப்புறம் ஓடிஎஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் தான் கேப்டன். ஆனால் நம்ம மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா எப்பவும் போல ரோஹித் சர்மா ஆடுறாரு, விராட் கோலியை பார்க்க போறோம், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா இப்படி கன்னு மாதிரி டாப் ஆர்டர் இருக்கு. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறாரு. இதுலயும் வாஷி நம்ம தமிழ் பையன் இதுலயும் வந்து ஆடுறாரு. அப்புறம் குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் பிரின்ஸ் யாதவ், அப்புறம் ஹர்ஷ் தூபே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஓடிஎஸ் ஸ்குவாட்ல இருக்காங்க. இந்த ஓடிஎஸ் ஸ்குவாட் வச்சு நீங்க ஒரு பிளேயிங் லெவல் ஆப்கானிஸ்தான் கூட ஆடணும்னா இந்த மாதிரி பிளேயிங் லெவல் போடுவீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஓவரால் கைஸ் தான் நம்ம ஐபிஎல்க்கு அப்புறம் இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாவே இருக்க போகுது. இந்த மேட்சஸ் பத்தியும் இந்த ஸ்குவாட் பத்தி என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.